அரையிறுதிக்கு முன்னேறியது இந்திய மகளிர் அணி. ஆசிய கோப்பையில் நேபாளத்தை வீழ்த்தி அபாரம். இலங்கையில் இந்தியா நேபாளத்திற்கு இடையே நேற்று நடைபெற்ற மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் மந்தனா பேட்டிங்கை தேர்வு செய்தார். துவக்க வீராங்கனைகளாக ஷபாலி வர்மா மற்றும் ஹேமலதா இறங்கினர். துவக்கம் முதலே இந்த ஜோடி அனுபவமற்ற நேபாள பந்து வீச்சாளர்களின் பந்துகளை பவுண்டரிகளும் சிக்சர்களும் அடித்து சோர்வடைய செய்தனர். இருவரும் கூட்டாக 122 ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் ஹேமலதா மகர் பந்தில் பெல்பாஷிடம் கேட்ச் கொடுத்து வெளியேறினார். இவர் 42 பந்துகளில் 47 ரன்களை சேர்த்தார். இதில் ஒரு சிக்சரும் 5 பவுண்டரிகளும் அடங்கும். அடுத்து ராஜீவ் சாதனா இறங்கினார். எதிர்முனையில் பாரபட்சமே பார்க்காமல் வீசும் அனைத்து பந்துகளையும் துவம்சம் செய்து கொண்டிருந்த ஷபாலி வர்மா இறங்கி வந்து மகர் பந்தில் 6 அடிக்க முயன்று கீப்பரிடம் ஸ்டாம்பிங் ஆகி வெளியேறினார். இவர் 48 பந்துகளில் 81 ரன்களை சேர்த்தார். இதில் 12 பவுண்டரிகள் உட்பட ஒரு சிக்சரும் அடங்கும். இவர் விட்ட வேலையை சஞ்சீவன் தொடர்வார் என்று எதிர்பார்த்த நிலையில் 10 ரன்களை மட்டுமே எடுத்து ஜோஷிடம் LBW ஆகி வெளியேறினார். ஒரு கட்டத்தில் 200 ரன்களை சாதாரணமாக இந்தியா கடக்கும் என்ற நிலை இருந்தது. ஆனால் பின்னால் வந்த வீரர்களின் மந்தமான ஆட்டத்தால் 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 178 ரன்களை மட்டுமே சேர்க்க முடிந்தது. ஜெமிமா 28 ரன்களுடனும் ரிச்சா 3 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். அடுத்து ஆட வந்த நேபாள அணியின் துவக்க வீராங்கனைகள் இந்திய வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் ரெட்டியின் பந்தில் இருவரும் சமாஜ் ஹானா 7 ரன்னிலும் சிட்டா ராணாவால் 18 ரன்னிலும் கிளீன் போல்ட் ஆகி வெளியேறினர். அடுத்து வந்த கபிதா குன்வார் வந்த வேகத்தில் 6 ரன்களை மட்டுமே எடுத்து ரேணுகா பந்தில் மந்தாவிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். செகண்ட் டவுன் இறங்கிய கேப்டன் இந்து பர்மா நிதானமாக ஆடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் என்று நினைத்த நேபாள ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவரும் 14 ரன்களில் லதாவிடம் விக்கெட்டை இழந்து வெளியேறினார். அடுத்து வந்த பின்கள வீராங்கனைகள் யாரும் ஒற்றை இலக்கு ரன்களை தாண்டாததால் நேபாள அணியால் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 99 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்தியா சார்பில் தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். ஆட்ட நாயகியாக அதிரடியாக ஆடி 81 ரன்களை குவித்த ஷபாலி வர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.